வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. என்னென்னா, நான் அபூர்வ ஆடியோஸ் மூலமாக எழுதின முருகன் பாடல், அதாவது மடி மீது விளையாட வா, அந்த முருகன் பாடல் இன்றைக்கி காலையில் ஒரு 5:30 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. அதாவது அபூர்வ ஆடியோஸில் ஜெகன் என்கிட்ட முருகனை பற்றி, அதாவது சிறுவாபுரி முருகனை பற்றி ஒரு 10 பாடல்கள் எழுதி தர மாதிரி கேட்டார். எனக்கு முருகனை பற்றி பாடல்கள் எழுத சொன்னாலே போதும், என்ன அப்படியே முருகன் ஆட்கொண்டுருவார். அதுவும் நான் வழக்கமாக முருகனை என்னோடய மகனாக நினச்சி மடி மேலே வச்சு கொஞ்சி தான் நான் அவரை வேண்டிக்குவேன் எதுவுமே. அதுவும் நான் எழுதின முதல் பாடல் இது. என்ன, அந்த அவர் கொடுத்த அந்த இதில் முதல்ல இந்த பாட்டு எழுதினேன். அதாவது மடி மீது விளையாடவா முருகா, மகனாகி என்னை காக்கவா அப்படின்னு வரும். அது எழுதுகிறப்ப அந்த குழந்தை முருகன் மடி மேலே இருக்க மாதிரியே நினச்சி எழுதினேன். இதில் அப்படியே அந்த குழந்தையை நம்ம என்னென்ன பண்ணுவோம், அதாவது பன்னீரால் உன்னை நீராட்டுவேன், பட்டாடையால் அலங்கரிப்பேன், பஞ்சாமிர்தம் ஊட்டி பசி தீர்ப்பேன், திருப்புகழ் பாடி துயில வைப்பேன். அப்புறம் விளையாட வைக்கணும்ல குழந்தைய, வேல் கொடுத்து உன்னையே விளையாட வைப்பேன், மயில் மீது ஏற்றி மகிழ்ந்திருப்பேன், குன்றுதோறும் விளையாடி குறை தீர்ப்பாய் மகனே, என்றென்றும் எனக்கு துணையாயிரு. இந்த மாதிரி வரும் அந்த பாடல். அதாவது இதை நான் எடுத்துக்கிட்ட நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எழுதி முடிச்சிட்டேன்னு வைங்க இந்த பாட்டை. அந்த 10 நிமிஷமும் முருகன் குழந்தையாக என் கூட இருந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது எனக்கு. இந்த பாடலை வீரமணிகண்ணன் சார் நல்ல அருமையாக இசையமைச்சிருக்காரு. சியாமளா தேவி நல்லா பாடியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த அபூர்வ ஆடியோ ஜெகனுக்கு என்னோடய நன்றிகள். அப்புறம் இந்த மாதிரி பாடல்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபரில் யாராருக்கு இந்த பாடல் வேணுமோ நீங்கள் அபூர்வ ஆடியோஸில் போயே பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இதில் நம்பர் இருக்குல்ல, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பாடலை அனுப்பி வைக்கிறேன். இந்த மட்டும் இல்லை, நான் எழுதுகிற என்னென்ன பாடல்கள் வெளிவருதோ அப்பப்போ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். முருகப்பெருமானோட பேரருளால் எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோட நீண்ட கால நிம்மதியான வாழ்வு வாழ வாழ்த்துக்கள்.